மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த குத்பா ஷேக் ஹாலித் அபு ஜுமா ஹிஃபிதல்லாஹ் ஒரு முஃமின் அல்-வாஹிதுல் கஹார் அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹ்வை நம்ப வேண்டும், யக்கீன் கொள்ள வேண்டும். அதேபோல அக்ஸாவுடைய அமானியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஹம்சலாத் அவர்கள் மறைவானுடைய அல்லாஹ்விடம் இருக்கிறது, அது அவனை தவிர யாருக்கும் தெரியாது. நாம் 51 ஓதினார்கள். அதை ஓதி அதுக்கு பின்னால் தக்வாவுடைய ஆயத்துக்களை ஓதி யார் அணுவின் இடையில நன்மை செய்ய கண்டுகொள்வார், அணுவின் இடையில பாவம் செய்ய கண்டுகொள்ள சல்சலா 7 ஓதிவிட்டு பொது ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடைய கைக்கு சொந்தம், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு, அவனுக்கு தான் ஆட்சி செய்யும் உரிமை இருக்கிறது. அவன் கேள்வி கணக்கு கேட்பவர்களில் விரைவான நாம் 62 சொன்னார்கள். காலங்கள் கடக்கின்றன, வருடங்கள் முடிகின்றன, மனிதர்கள் வாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவராக ஒவ்வொரு கிளையார்கள் சிறுவர்கள் பால்வார்கள், வாலிபர்கள் வயதுகிறார்கள், வயதுகள் மரணிக்கிறார்கள். அதே நேரம் வாலிபருடைய வயது தாண்டி வயது 10 தாண்டி வாழ்க்கை பிச்சலங்கள் வாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னாலும் அதே போன்று எங்களை விட்டும் மறைந்து கொண்டு இருக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னால். எனவே அன்றைய நாள் கியாமத் நாள் எல்லோரும் தோன்றுவார்கள். அதில் அல்லாஹ்வுக்கு மறையாது எல்லாம் வெளிப்படையாக தோன்றுவார்கள். அன்றைய நாள் யாருக்கு ஆட்சி சொந்தம்? அல்-வாஹிதுல் கஹார் அடக்கியாலும் ஏகன் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என் ஆயத்தை ஓதிவிட்டு அந்த வாஹிதுல் கஹார் தான் உலகம் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். எனவே இதோ இந்த எதிரிகளை அடக்குவதும் அல்லாஹ் தான். எதிரிகளை அநியாயக்காரர்களை அடக்குவதற்கு உரித்தானவன் அல்லாஹ். அகங்காரக்காரர்களுடைய அகங்காரத்தை உடைப்பவன் அல்லாஹ். பெருமைக்கு பொறுமை இல்லாமலாகக்கூடியவன் அல்லாஹ். எனவே பொதுவாக நல்லடியார்களுக்கு மௌத்தை கொடுத்து மூமின்களை மன்னிக்க செய்வான், நோய்கள் மூலம், சோதனைகள் மூலம், நெருக்கடிகள் மூலம், இழப்புகள் மூலம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளை கட்டுப்படுத்துவான், எதிரிகளுக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவான். அவன் தான் அடியார்களை மிகைக்கக்கூடியவன், ஆட்சியக்கூடியவன், கட்டுப்படுத்தக்கூடியவன். அவன் ஞானி, அவன் அனைத்தையும் அறிந்தவன். அன்னாம் 18வது வசனம். எனவே உள்ளத்தால் ஈமான் இருக்கவனும் அல்லாஹ் ஆட்சி அமைக்கக்கூடியவன், அல்லாஹ் அடக்கியாளக்கூடியவன், அவன் எப்பொழுதுமே சர்வ சக்தி உள்ளவன் என்ற ஈமான் உள்ளத்தில் ஆளப்பதிய வேண்டும். அந்த ஈமான் பொதுவாக ஒரு முஃமினை அல்லாஹ் அல்லாதவரோடு சம்பந்தப்படாமல் தடுக்கும். எனவே அல்லாஹ்வை தவக்குள் வைக்க சொல்லும், அல்லாஹ் அல்லாதவருடைய தொடர்புகளை துண்டிக்க வைக்கும். எனவே நாம் நம்முடைய தொடர்புகளை அல்லாஹ்வோடு நிலைத்திருக்க வைக்க வேண்டும். ஈமானை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு தான். எல்லாருடைய விடயங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. நாடியபடி செய்கிறான், நாடியபடி செய்கிறான். எனவே பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எப்படி சிந்தனை உள்ளதாக ஏகத்துவத்தை நிரூபிக்கக்கூடியதாக வாழ வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகத்தோடு வாழ வேண்டும், எப்படி தக்பீரோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ வேண்டும், சுக்ரோடு வாழ வேண்டும், தௌபாவோடு வாழ வேண்டும், இஸ்திக்ஃபாரோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து தண்டனைகளை பயந்து வாழ வேண்டும், தொழுகையிலே நிலையானவராக நிலைத்திருப்பவராக, அதேபோன்று நல்லவர்களை சவலிக்கக்கூடியவராக, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை, இஸ்லாத்துடைய வரையறைகளை, அடையாளங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவராக வாழ வேண்டும். இப்படி வாழும் பொழுது எந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்துக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அத்துமீறக்கூடிய அத்துமீறலுக்கு பயப்பட, துரோகியுடைய துரோகங்களுக்கும் பயப்பட தேவையில்லை. எனவே அதை ஆயத்தை மீண்டும் போது எங்கே வாழ்ந்த சர்வாதிகாரிகள், அகங்காரம் பிடித்தவர்கள், என்ன முன்னால் வாழ்ந்த அயோக்கியர்கள் எங்கே? எல்லோருமே செத்து மறந்து விட்டார்கள். அல்லாஹ் அழித்தான். பல்வேறுபட்ட முறையில் அழித்தான். முனாஃபிக்குகள் எங்கே? பாவிகள் எங்கே? பலகீனங்களை ஆட்டி படைத்த சர்வாதிகாரிகள் எங்கே? அநியாயக்காரர்கள் எங்கே? அவர்கள் காணவில்லை. நிச்சயம் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் அவர்களை விட சக்தி வாய்ந்தவன் என்று தெரியாதா? 15வது வசனம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மிகக்கூடியவன், அவன் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு மலக்குமார்களை அனுப்பி கொண்டிருக்கான். 61 வசனத்தை ஓதி மூமின்கள் அல்லாஹ்வை பயப்படும் பொழுதோடு வாழ்க்கை நிலையாகும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், எப்பொழுது சந்தோஷமாக வாழ அவருக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுப்பான். எனவே சஹாபாக்கள் இந்த ஈமானை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தார்கள், நெருக்கத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் அந்த ஈமான் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்பொழுதுமே ஈமான் மூலம் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டார்கள். எதிரிகளுக்கு எதிராக தன்னுடைய எதிரிகளுடைய சவால்களை முறியடித்தார்கள். எனவே ஈமான் இல்லாதவர்கள் முனாஃபிக்குகள் தான், அவர்கள் தான் கேவலப்பட்டார்கள். நிச்சயமா மக்கள் எல்லாம் உங்களுக்காக எதிராக ஒன்று செய்கின்ற போர் நிலைமைகளை கூட முஸ்லிம்களை அச்சுறுத்திய பொழுதும் கூட அவர்களுக்கு அது ஈமானை தான் அதிகரித்தது, நிம்மதியை கூட்டியது. எனவே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காரியங்களை தொடர்ந்து பல கனிமத் பொருட்களை அடைந்து கொண்டதாக ஆல இம்ரான் 173 174 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே பொறுமையாளர்களே, கஷ்டங்கள் வரும் பொழுது கொஞ்ச காலம் பொறுக்க வேண்டும், விடாப்படியா இருக்க வேண்டும். கஷ்டங்களை சகித்துக் கொண்டு அதில் இறுதியாக இருக்கின்ற பொழுது அந்த கஷ்டங்கள் நீங்கி வெளியே வரும், கவலைகள் போய் சந்தோஷங்கள் வரும், விமர்சனங்கள் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக இன்று மீடியாக்காரர்கள் தான் பயன்படுத்த. மீடியாக்கள் தவறான செய்திகளை நம்மை பற்றி பரப்பி, நம்முடைய பலகீனங்களை காட்டி, நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தி நம்மை குட்டிச்சுவராக முயற்சிக்கிறார்கள். எனவே மீடியாவிலே செய்திகளாக பரப்பப்படுகின்ற பொய்யான செய்திகளை கண்டு ஏமாந்து விட வேண்டாம், மனம் தளர வேண்டாம், தைரியப்படுங்கள். யதார்த்தம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய உதவியை தொடர்போடு நம்முடைய பணிகளை தொடர வேண்டும். எதிரிகளை நாங்கள் மிகைத்துக் கொண்டு போக வேண்டும். ஹக்கை அல்லாஹ் உறுதிப்படுத்தி, பாத்தில் அசத்தியத்தை அழித்து, சத்தியத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி அசத்தியத்தை அழித்து நிச்சயமாக இந்த நிலைமை ஏற்படுத்திய தீர்வான். அது பாவிகளுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை. அன்பால் 8வது வசனம் என்று சொல். அதாவது மேலாக இறுதியிலே மார்க்கம் இஸ்லாம் எங்கும் சென்றடையும்,
தமிழ் ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டேன், இந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் எல்லா இடங்களுக்கும் சென்றடையும், இரவு பகல் எங்கெல்லாம் வருகிறது அங்கெல்லாம் சென்றடையும். எனவே எந்த வீடு கல்வீடாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், மண் வீடாக இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம், எல்லா வீட்டுகளும் இந்த அல்லாஹ் தீனை விளைப்பான். அந்த வீட்டார்கள் அந்த தீனை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு கண்ணியம் கிடைக்கும். அந்த வீட்டார்கள் அந்த தீனை உதாசீனம் செய்தால், புறக்கணித்தால் அவர்களுக்கு இழிவு ஏற்படும். எனவே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து மறுக்கக்கூடியவர்களுக்கு இழிவு ஏற்படுத்தி தீன் விளையும். அது அல்லாஹ் கொடுக்கின்ற இஸ்லாத்தின் மூலம் கொடுக்கின்ற கண்ணியம். அதன் மூலம் இஸ்லாத்தை நல்லா பக்கபலப்படுத்துவான், கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் குஃப்ரை இறை நிராகரிப்பை அற்பமாக்குவான், கேவலப்படுத்துவான் என்று சொல்லி துஆ இஸ்திக்ஃபாரோடு மேலாவது குத்பா எடுத்து குத்பா ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் வலிமா சொல்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை பேணி பாதுகாக்க வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை ஈடுபட வேண்டும், இபாதத்தை செழிப்பாக்க வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது. முழு உலக முஸ்லிம்களுடைய அமானிதம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பது, மீட்டெடுப்பது, பாதுகாப்பாக கியாமத் வரைக்கும் தொடர்வது. எனவே இந்த புனித மைத்துல் மக்ஸத் இருக்கிறது, இந்த குதுஸ் என்ற இந்த நகரம், அது உண்மையிலே மஸ்ஜிதுல் அக்ஸா அது உண்மையிலே ஒவ்வொருடைய பொறுப்பு. அதை நாங்கள் பாதுகாக்க அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்கிட்ட கேட்பான். வீணாக்கினார் ஹரம் ஷரீஃபில் ஒன்று அவர்கள் நிறுத்துங்கள், அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். சாஃபர் இருந்தார். எனவே மஹமது ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படும். எனவே உங்களுடைய பொறுப்புகள் ஒரு பொறுப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பேணி பாதுகாப்பது, ஆபத்துகளை விட்டும் சவால்களை விட்டும் பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற மக்களுக்கு துஆ செய்து, அதுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து பாடுபடுகின்றவர்களுக்கும் துஆ செய்து, தன்னுடைய குத்பாவை ஸலவாத்தோடு துஆவோடு முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த 3 குத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம். மேலும் மக்காவுடைய குத்பா நல்ல கனவுகளுடைய 3 வகைகள், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் முறைகள், கனவுகளுடைய பற்றிய இஸ்லாமிய வரையறைகள், சட்டங்களை பற்றி பேசியது. அதே போன்று 2வது வெக்கம் நாணம், அந்த தன்மையை பற்றி பேசுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை அன்றாட வெக்கங்களை நாணங்களை கடைபிடிக்க வேண்டும். 3வது உண்மையான ஏகனாகிய அடக்கியாளக்கூடிய சர்வாதிகாரம் மிக்க அல்லாஹ்வான் நம்முடைய பாதுகாவலன், பொறுப்பதாய் படைத்தவன், நம்மை நிர்வகிப்பவன், பராமரிப்பவன், அவன்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவன்தான் அநியாயக்காரர்களை அடக்குவதற்கு சக்தி வாய்ந்தவன், தகுதி வாய்ந்தவன் என்ற யகீன் என்ற தலைப்பிலே அந்த குத்பா, இந்த 3 குத்பாக்களும் பயன்பெறுவோம், மக்கள் மேம்படுத்துவோம், மக்கள் மத்தி வைப்போம். எனவே நேரடியாக உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தான துஆவோடு நிகழ்ச்சியை தயாரித்துள்ள நண்பர் ரிஜ்வானுக்கும் துஆ செய்தவராக மீண்டும் ஒரு மனாதுர் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.